இன்னைக்கு வீடியோவில் நம்ம 3 இம்பார்ட்டன்ட் விஷயத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நான் அதில் 3வது இம்பார்ட்டன்ட் விஷயம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அதுக்காக நீங்கள் வந்து எடுத்தோன்னே லாஸ்ட் போயிடாதீங்க. ஸோ எல்லா பாயிண்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் 3வது பாயிண்ட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு 100 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிடுச்சு. ஸோ இது வந்துட்டு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ நம்ம சேனலுக்கு 100+ சப்ஸ்கிரைபர் நீங்கள் வந்திருக்கீங்க. அதுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டு அல்லது உங்களுக்கு வந்து எது மாதிரியான வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிறத நீங்கள் ஃபர்தராக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நான் அதுக்கு உண்டான வீடியோஸ் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து நிறைய பேர் வாட்ச் மட்டும் தான் பண்ணுறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் ஷேர் பண்ணுங்கள். அண்டு வாங்க இன்னைக்கு 2வது இம்பார்ட்டன்ட் மேட்ரு என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஆல்ரெடி நீங்கள் கம்பெனியில் பார்த்துருந்தீங்கன்னாவே தெரியும். ஸோ எந்த ஒரு டூலுமே இல்லாமல் எப்படி பெஸ்ட் செல்லிங் புக்ஸ் எல்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அதில் எப்படி நாம் வந்துட்டு நல்ல ஏர்னிங்ஸ் கிடைக்குதா இல்லையா நம்ம பார்க்கறது தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அமேசான் வெப்சைட்டில் தான் இருக்கோம். ஸோ இந்த அமேசான் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இதில் பெஸ்ட் செல்லர்ஸ் அப்படின்னு ஆல்ரெடி இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் வந்துட்டு நம்மளுக்கு ஷோ பண்ணுது பாருங்கள். எலக்ட்ரானிக்ஸ், கிளாத்திங், கிச்சன், செல்ஃபோன்ஸ், அப்ளையன்ஸ் அப்படின்ட்டு வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் ஷோ பண்ணுது. நாம் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக வந்துட்டு அந்த புக்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம கிளிக் பண்ணிக்கணும். ஸோ புக்ஸ் அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்கன்னா தான் நம்மளுக்கு வந்துட்டு எது மாதிரியான புக்ஸ் வந்துட்டு இப்போ கரண்ட்டாக வந்துட்டு நல்ல ரேங்கிங்கில் இருக்குது, ப்ளஸ் வந்துட்டு நல்லா சேல் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ வந்து 11th ரேங்கிங்கில் இருக்கிறது இந்த புக்கு தான். ஸோ அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் கலரிங் புக் இருக்குன்னு பாருங்கள். எந்த ஒரு கலரிங் புக்கும் இல்லை, மற்றது எல்லாமே கண்டென்ட் புக்கு தான். இந்த ஒரு புக்கு மட்டும் பாருங்கள் எத்தனை ரிவ்யூஸ் இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட 1,00,000 ரிவ்யூஸ், அதாவது 1,00,000 ரிவ்யூஸ் பக்கமாக வந்துருச்சு. இது ரிகார்டிங் வந்து ஃபேமிலி மெமரிஸ் பற்றி. நீங்களும் உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா ஃபேமிலி மெமரிஸ் பற்றி புக் போட்டிங்கன்னா டெஃபினட்டாக ஒர்க் அவுட் ஆகும். அண்டு இதில் பாருங்கள், ஸ்பூகி கியூட்டி அப்படின்ட்டு ஒரு கலரிங் புக்கு. ஸோ இது வந்துட்டு 11வது ரேங்கிங்கில் இருக்குது. ஸோ இதை நம்ம உள்ளே கிளிக் பண்ணி உள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் இது எவ்வளோ, இந்த புக்கு ஒரு புக்கு எவ்வளோ சேல் ஆகிட்டு இருக்கு ஒரு நாளைக்கு, அந்த மந்த்லி எவ்வளோ சேல் ஆகிட்டு இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் பாருங்கள், இதோட இன்டீரியர்ஸில் பார்க்கறதுக்கு முன்னாடி பாருங்கள், இதோட ப்ரிவ்யூவே வந்து டிஃப்ரெண்ட்டாக 6 ப்ரிவ்யூஸ் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 6 ப்ரிவ்யூஸ் இருக்குது. இது வந்து டெஃபினட்டாக வந்துட்டு இதில் ஏதோ மேபி இவங்க வந்துட்டு கொக்கோயோ அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆத்தராக, பெஸ்ட் செல்லரோட ஆத்தர் பிராண்டடாக இருக்கும். டெஃபினட்டாக பிராண்டடாக இருக்கிறதுனால தான் இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்டு இதை வந்து பாருங்கள், இதை A+ கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பாருங்கள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப டல்லாக இருக்குது. அண்டு இதெல்லாம் பாருங்கள் நல்லா பிரைட்டாக இருக்குது. ஓகேங்களா? எல்லாமே வந்துட்டு கியூட் அண்டு காம்ஃபி கலரிங் புக் அப்படின்னு சொல்லியிருக்கு. நல்லாவே இருக்குது. சரிங்களா? ஸோ இது ஒரு புக்கு வந்து எதில் பாருங்கள், ஹியூமரஸ் கலரிங் புக்ஸ் ஃபார் க்ரோன்ஸ் அப், ஆக்டிவிட்டி புக், ஆர்ட் தெரப்பி அண்ட் ரிலாக்ஸேஷனில் ஸோ ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. சரிங்களா? ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எவ்வளோ மந்த்லி சேல் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த புக்கு பார்த்திங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து 88. அண்ட் இதோட ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கிறது வந்து 7.99. அண்டு அதை போடலாம். ஸோ 88 பேஜஸ், இதில் வந்து 7.99. ஓகேங்களா? 7.99. மற்றபடி எல்லாமே சேம் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இது வந்து ரேங்கிங் வந்து நம்பர் 1ல் இருக்குது. அப்படின்னா ஒரு நாளைக்கே பாருங்க, 5,000, அதாவது அரௌண்ட் ஒரு $6,000 ஒரு நாளைக்கு ஏர்ன் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட $1,78,470 வந்து இந்த ஒரு புக்கு மட்டும் ஏர்ன் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பாருங்கள், ஒரே ஒரு புக்கு மட்டும் இது மாதிரி ஒரு புக்கு நம்ம போட்டு நல்லா ரீச் ஆயிடுச்சுன்னா போதும், நம்மளோட ஆத்தர் ப்ரொஃபைல் நம்ம ஸ்ட்ராங் ஆகிடும். தென் நம்மளுக்கு பிராண்டடும் கிடைச்சிரும். பட் இதுக்கு வந்துட்டு இவங்க வேறு ஏதாச்சும் புக்கு போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட பாருங்கள் எல்லாமே வந்து பெஸ்ட் செல்லரில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், பெஸ்ட் செல்லர் எல்லாமே பெஸ்ட் செல்லரில் இருக்குது. நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க. இதுக்கு உண்டான ஃபோட்டோ இவங்க போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே ரைட்டு. இதில் பாருங்கள், இது வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு
ஃபர்ஸ்ட் ஐடியா ஓகேங்களா, பெஸ்ட் செல்லரோட புக்ஸ் எது அப்படின்ட்டு. அதே மாதிரி நியூ ரிலீசஸில் போனோம்னா அதுலேயும் வந்துட்டு நிறைய புக்ஸ், அதே மாதிரி சில்ட்ரன்ஸ் புக்ஸு அதுலேயும் வந்துட்டு நிறைய ஐடியாஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ சில்ட்ரன்ஸ்லாம் இது மாதிரியான புக்ஸ் இந்த டைமில் இவங்க லைக் பண்ணி வாங்குறாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இப்போ பாருங்கள், சில்ட்ரன்ஸ் புக் போய் நம்ம கிளிக் பண்ணி பார்ப்போமா. சில்ட்ரன்ஸ் புக்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்துட்டு என்னென்ன புக்ஸ் மாதிரி பாருங்கள், ஏஜஸ் செக்ரிகேட் பண்ணியிருக்கிறாங்க. ஏஜஸ் அப் டு 3 to 5, 6 to 8. ஸோ இதெல்லாம் அதிகமாக நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்க மாட்டீங்க. டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நிறைய பேர் வரீங்க, விசிட் பண்ணுறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு அப்டேஷன் நேற்றே கொடுத்துட்டாங்க. ஐடென்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எல்லா ஆத்தர்ஸும் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடி வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும். அதில் வந்து ஃபோட்டோ இருக்கணும். ஓகேங்களா. ஸோ ஃபுல் அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த், இது எல்லாமே வந்து ரிவ்யூ யுவர் இன்ஃபர்மேஷன், த நேம் ஆன் யுவர் அக்கௌண்ட் சுட் பி மேட்ச் யுவர் ஐடி, இது எல்லாமே வந்துட்டு மேட்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு உண்டானது எல்லாமே இப்போ ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு அவ்வளோதான் வீடியோ. ஸோ இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் see you in the next video. Take care. Bye.